எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இளஞ்சி திரு குமாரர் கோயில தெரியாதவங்க நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஆனா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஆன்மீக ஸ்தலம் இருக்குது. அது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுதான் அகஸ்தியர் பாதம். ஸோ இந்த அகஸ்தியர் பாதத்துக்கு நெறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு, இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு, அகஸ்தியரோட அருள பெற்றுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அகஸ்தியர் பாதத்துல வேற என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்கு நீங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி காலத்துல நம்ம ஊர் தென்காசியில அகஸ்தியர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஸோ அந்த சமயத்துல அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த திருவிளஞ்சி குமாரர் கோயில். இங்க இருக்கிற ஈசனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இருவாளிக்கீஸ்வரர். அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி காப்புனால தான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அருள்பாலிப்பார். அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா திருவாளிக்கீஸ்வரர் இனியாள். அவங்களுக்கு அப்படின்னு தனியான பேர் கிடையாது. திருவாளிக்கீஸ்வரருக்குடைய இனியவள் அம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தான் அந்த அம்மாவுடைய பேரே அமைஞ்சிருக்குது. இதில் விசேஷமான விஷயம் இன்னொன்று இருக்குது. என்னன்னா, இங்கே இருக்கிற முருகர் வரதராஜ பெருமாளாக தான் காட்சியளிக்கிறாரு. அதாவது நீங்கள் கேட்குற வரத்தை கொடுக்குற ஒரு பெருமாளாக காட்சி அளிக்கிறாரு. இதில் சுவாரஸ்யமான இன்னொரு தகவலும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குற்றாலத்தில் இருக்கிற சிவன் கோயில் ஒரு காலத்தில் பெருமாள் கோயிலாக இருந்ததாகவும், அகஸ்தியர் அங்கே போனப்ப அவர் சிவனடியாராக இருந்த காரணத்தினால அவருக்கு அங்கே அனுமதி கொடுக்கல. ஸோ அதனால் அவர் குருகு 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 அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அங்கே இருந்த பெருமாள் சிலையை அப்படியே சிவனாக மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே குற்றாலத்தில் இருக்கிறவர் சிவனாக காட்சியளித்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு வர்றாரு. இதை மாதிரியான இந்த தகவல்களை நீங்கள் கேட்குறது இதுதான் முதல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த அகஸ்தியர் பாதத்தை பார்த்து தரிசிச்சுட்டு அருள் பெற்றுட்டு போங்க. மீண்டும் உங்களை வேறு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல சந்திக்கிறேன். நன்றி.